மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு சற்று உங்களுடைய தந்தைக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும், அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் அவருடைய தந்தைகளுக்கும் உண்டான விஷயங்களில் பரஸ்பரம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளோடையும் லாபத்தில் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தில் சற்று பின்னடைவும், இளைய சகோதர சகோதரர்களுடையும் சற்று பிரச்சனையும், முயற்சிகளில் சற்று பின்னடைவும், அது தவிர வேலை மாறுதல்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும், புதுசாக கடனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுக்கு ஜென்மத்திலேயே குரு வேறு இருக்கார், இப்போ 9ஆம் இடத்துல வக்கர சனி வேறு, அதனால் சிறு சிறு தடங்கல்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். பொறுமையாக கையாள்வது அப்படின்றது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி அந்த வக்கரகதிக்கு உண்டான சனிக்கு உண்டான எளிதில் இருக்கக்கூடிய பலன்களை, அதாவது பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும். எந்த ஒரு விஷயத்திற்கும் போட்டிக்கு செல்ல வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்கலாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் பொறுமையாக இருந்து ஒரு தடவைக்கு 100 தடவை படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதன் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.